ஒரு காலத்தில் இந்த நிலம் எவ்வளோ விளைச்சிட்டு இருந்துச்சு, பச்சை பசேர்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, ஒரு தலிசு நிலமாக மாறி விதை போட்டாலும் விதை இல்லை, விளைச்சாலும் முளைச்சல் தெரியல. இந்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஐயா, யாரு தம்பி அது? என்ன தெரியுதாங்கய்யா? பெருமாள் மவனா நீ? எப்படியே இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? இந்த நிலத்தை வச்சுட்டுனா ஒன்றும் பண்ண முடியல, ஒரே ரோதனையா இருக்கு. என்னையா சொல்றீங்க? வாங்க ஐயா, அவகாசமா உட்காந்து பேசுறேன். வாங்க ஐயா, உட்காரலாம். அப்புறம் தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கும் தம்பி. பட்டணத்தில் படிப்பில் எப்படி போகுது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதான் ஐயா படித்து முடித்தேன். படிச்சுட்டு ஏவோ ஐயா. நல்லது தம்பி. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐயா? எங்கே தம்பி, எந்த 5 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு விளைச்சலும் தர மாட்டேங்குது. கடைசி காலத்தில் அந்த நிலத்தை விற்று போட்டு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு பார்க்குறேன். என்னையா இப்படி சொல்கிறீங்க? இது என்ன தம்பி பண்ண சொல்கிற? மண்ணை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா ஐயா? மண் பரிசோதனையா? அப்படின்னா இப்போ உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனைனா ரத்த பரிசோதனை பண்ணுறீங்களா? உடம்பு பரிசோதனை பண்ணுறீங்களா? அந்த மாதிரி நம்ம மண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கோசரம் மண் பரிசோதனை செய்வோம். மண் பரிசோதனை அது எங்கே தம்பி பண்ணோம்? விவசாய கல்லூரி, கேவிகே ஆஃபீஸு, டிஎன்ஏ ஆஃபீஸு, அந்த மாதிரி இடத்துல மண் பரிசோதனை பண்ணி தராங்க. அப்படியா? மண் பரிசோதனை எப்படி தம்பி பண்ணுறது? ஒன்றும் இல்லையா, மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ஆஃபீஸுக்கு கொடுத்தோம்னா அவங்களே மண்ணை பரிசோதனை பண்ணி தந்துடுவாங்க. அப்போ நான் இப்பயே போய் மண் எடுக்கிறேன் தம்பி. இல்லைங்க ஐயா, எங்கேயா போகிறீங்க? இந்த அந்த மரத்துக்கடியில் எடுத்துருவேன் தம்பி. ஐயா, மரத்து ஓரத்தில், வாய்க்கா ஓரத்தில், வரப்பு வெளியில் எரு கொட்டி இருக்க இடத்துலலாம் மண் பரிசோதனைக்கு மண் எடுக்கக்கூடாது ஐயா. வாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். சரி வாயா, போய் மண் எடுப்போம். ஐயா, இந்த 1 ஏக்கர் நிலத்தில் 8 இடத்துல மண்ணுக்கு பரிசோதனைக்கு நம்ம மண் எடுக்கிறோம் ஐயா. எப்படி எடுக்கிறோன்னா, இந்த பக்கம் ஒரு வெட்டு வெட்டுங்கய்யா, அதே போல் இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டுங்கய்யா. வெட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் ஐயா, ஆங்கில எழுத்து வி ஷேப்பில். இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறோங்க ஐயா. இந்த மாதிரி 8 இடத்துல நம்ம மண்ணை எடுத்துகிட்டு போய் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருந்து 1/2 கிலோ மண்ணை எடுக்கிறாங்க ஐயா. வாங்க ஐயா, அதை போய் எடுக்கலாம். A few moments later. ஐயா, இந்த மாதிரி 8 இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணை இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேப்பரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோங்க ஐயா. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் இருக்கிற தூசு, பெரிய பெரிய கல் அதெல்லாம் முதல்ல நீக்கிடுறோங்க ஐயா. ஐயா, இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த மண்ணை இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் குறி போட்டு இந்த பக்கம் இருக்க மண்ணையும் இந்த பக்கம் இருந்த மண்ணையும் நீக்கிடுறாங்க ஐயா. அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரியே ஒரு ப்ளஸ் குறி போட்டுட்டு இந்த பக்கம் இருக்க மண்ணையும் இந்த பக்கம் இருக்க மண்ணையும் நீக்கிடுறாங்க ஐயா. கடைசியில் இந்த மாதிரி 1/2 கிலோ மண் வர வரைக்கும் இந்த ப்ராசஸை பண்ணுங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த மண்ணை எடுத்துக்கிறோங்க. இதை எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த பாலி பேக்கில் இந்த மண்ணை போட்டுக்கோங்க. என்ன தம்பி பண்ண போகிறீங்க? ஐயா, இந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா மட்டும் போதாதுங்கய்யா. இதில் ஒரு சீட்டு எடுத்து உங்கள் பேர், உங்கள் விலாசம், உங்களோட கைபேசி எண், உங்கள் சர்வே எண், இதுக்கு முன்னாடி என்ன பயிர் போட்டிங்க, இதுக்கப்புறம் என்ன பயிர் போட போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி இந்த சாம்பிளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை தந்துடுவாங்கய்யா. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதில் என்ன தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, எவ்வளோ சாம்பல் சத்து இருக்குது, இதுக்கப்புறம் எந்த மாதிரி பயிரை போடலாம், இந்த மண்ணில் என்ன
பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க ஐயா. வாங்க ஐயா. பேர்